வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். வேத புத்தகத்தில் நம்மை மகிழ்விக்கின்ற வாக்குத்தத்தங்கள் மட்டுமல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கின்ற வசனங்களும் நிறையவே உண்டு. கொலோசையர் 2 அதிகாரம் 6-7 இவ்விதமாய் கூறுகிறது: ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இந்த வசனத்திலே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, ஆம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்டோம். இயேசு கிறிஸ்து புதிதாக நெருக்கமாக நம்மோடு இருந்தார். அதுபோலவே தொடர்ந்து வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். முழு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் தேவையான ஆலோசனைகளை பவுல் இங்கே காண்பிக்கிறார். 3 விதமான உறவுகளை இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடியும். முதலாவது ஆழமான உறவு, வேர் கொள்ள வேண்டும். அவரை புரிந்து கொள்ளுதல், அவருக்குள் பாதுகாப்பை உணருதல். வேர் ஆழமாக இருந்தால்தான் காற்று பலமாக அடித்தாலும் விழாது, சாய்ந்து விடாது. ஆண்டவரோடு நெருக்கமான ஆழமான உறவு வைத்துக்கொள்ள அவரோடு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். அவரை புரிந்து கொள்வதற்கு கிரயம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக அசையாத உறவு, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். கட்டிடம் கட்டப்படும் காட்சி. இயேசு நம் வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அவரையே மையமாக வைத்து வாழ வேண்டும். நம்மை தாங்குபவர் அவராக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களையெல்லாம் நாம் செய்வதிலே கவனமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அனுதின உறவு, அவருக்குள் நடத்தல். நடத்தல் என்பது ஐக்கியத்தை, முன்னேறுவதை, வளர்ச்சியை குறிக்கிறது. தினமும் அவரோடு தனியாக நேரம் செலவழிக்கும் அனுபவங்கள் நம்மை அவருக்குள் வளர்க்கும். வளருதல் என்றால் பரிசுத்தத்தில், ஆண்டவருடைய சுபாவங்களில் வளருதல். அன்பானவர்களே, ஆழமான அசையாத அனுதின உறவில் நிலைத்திருக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. வேர் இல்லாமல் தொடர்பு இல்லை, அஸ்திபாரம் இல்லாமல் பாதுகாப்பு இல்லை, அவரோடு நடக்காமல் பலன் இல்லை, வளர்ச்சி இல்லை. அன்பானவர்களே, எவைகளின் மேல் நாம் வேர் கொண்டிருக்கிறோம்? எவைகளை அஸ்திபாரமாக நினைக்கிறோம்? எவைகளோடு அதிக நேரம் செலவழிக்கிறோம்? இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.